அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வாரத்தில் அடுத்தடுத்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது சுமாராக இருக்கும் அப்படின்னும், செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனவும், குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பலனாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன் உத்தரவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ராசி என்ன என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடு நீங்கள் எதையுமே அனுசரித்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு கண்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்போது கண்ணுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே சிகிச்சை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருமண முயற்சிகள் அனுகூலமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாளாக நான் ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கேன் அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், ஆனால் திருமண வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு கவலையில் இருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த கவலை விடுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலையே காணப்படுது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி, வியாபாரத்தில் மந்தமான நிலையே காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக மனதில் நிம்மதி குறைவு உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் தவிர்த்து, உங்களுக்கு இந்த சிரமத்தை தவிர்த்து நீங்கள் தைரியத்தோடு போராடுவீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு சலுகைகளும் பதவி உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 17. அதிர்ஷ்டமான எண்கள் என்று பார்த்தா 4, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். சரி, உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் காலையில் வீட்டு பூஜை அருகில் தீபம் ஏற்றி நீங்கள் 27 முறை உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது மகாவிஷ்ணுவனுடைய வழிபாட்டையை கூட மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலனை காணக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு எப்படி ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதையெல்லாம் முறியடித்து நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க பணியில் உள்ளவங்களுக்கு தேவையான உதவிகளை மேலதிகாரிகள் செய்வாங்க. தனியார் துறை ஊழியர்களும் முதலாளிகளினுடைய பாராட்டை பெறுவாங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். பந்தயம், போட்டி ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 2, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு என்றோ வாங்கி போட்ட நிலம் இன்று நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. வாரி வைத்திருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொற்காலம் அப்படின்னும், புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார் என்றும் சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடி வரும். மேலும் அது மட்டும் இல்லாமல் கசப்போடு பிரிந்து போன உறவுகள் கூட இனிப்போடு உங்ககிட்ட திரும்பி வருங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தற்காலிக பணியிடை நீக்கம் ஏற்படலாம். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்காரு. கசப்பை மறந்து கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு இருப்பது இந்த காலகட்டத்தில் நடக்கும். சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களை நிறுத்தும் போது நீங்கள் பூட்டிட்டு போகிறது நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு. ராகு 10ஆம் வீட்டில் இருக்காரு. எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். கேது 4ஆம் வீட்டில் இருக்காரு. மனம் விட்டு பேசி கணவன் மனைவி இருவரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க.
புதன், சுக்கிரன், சனி நன்மைகளை வழங்குவாங்க. உலகளந்த பெருமாளை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். மிருகசீரிடம் 3, 4 இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். கையில் எடுத்த வேலையை முடித்து லாபம் கொடுப்பார். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன் யோகத்தை அதிகரிப்பார். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி நெருக்கடிகளை நீக்குவார் அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3 உங்களுடைய வேலை இந்த வாரத்தில் எளிதாக நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை கண்டிப்பாக நீங்கும். சூரியனால் அரசு வேலைகளில் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு சில இடங்களில் எச்சரிக்கையாக கவனமாக உங்களுடைய வார்த்தையில் அதிக கவனம் செலுத்தி பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் அதையும் கடைபிடிக்கிறது ரொம்பவே சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் எதையுமே ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்து முடிக்க வேண்டும். தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியில் முடிந்தாலும் கூட சற்று காலதாமதம் ஆகலாம். பணவரத்து வரும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை செயல்படுத்துவீங்க. சரி, பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வேலை பற்றி கவலை உங்களுக்கு நீங்கி போகும். நிர்வாகத்தின் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம், ஆனால் அதை நீங்கள் தவிர்த்து இருக்கணும். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடம் அனுசரித்து போகிறதும் ரொம்ப நல்லது. குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றலாம். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தந்தை மூலமாக செலவு உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல உங்களுக்கு நேரிடலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சலும் குறையும். ஆனால் பணியை பற்றி சிந்தனை அதிகரிக்கலாம். சரி, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் குடும்பத்தில் திடீர் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். ஆனால் பிறகு அது முழுமையாக சரியாக போயிடும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைகளால் செலவு ஏற்படும். உறவினர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. சரி, உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து வெங்கடாஜலபதியை வணங்க உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இப்படி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்லதொரு பலனே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த அடுத்தடுத்த தகவல்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.